ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையை மாத்த போற சில முக்கியமான ரகசியங்களை பத்தி இந்த வீடியோ பதிவுல முழுசா சொல்லியிருக்கேங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரிஷப ராசிக்காரங்க நல்லது கிட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீர நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறதுனால எல்லாரும் இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த விரைச்சனி மூலமாகவும் பாதச்சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. ஆனா தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த 2026 நிச்சயமா ஒரு மாற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. இப்படிதான் சாமி எல்லாருமே சொல்றீங்க, ஆனா கிட்டத்தட்ட 8 மாசம் முடியிற நிலைமையில் இருக்கு. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எப்போ தான் மாற்றம் வரும்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி, கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இனி வரக்கூடிய இன்னொரு 6-7 மாதங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. இத்தனை நாட்டில் நெகட்டிவாக, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைக்கேற்ற தண்டனைகளை பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி கடந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தையும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ரநிவர்த்தி. இத்தனை நாட்டில் உங்கள் ராசியில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்ததுனால தான் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கும். தற்பொழுது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் வர்றதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது உங்கள் ராசியை விட்டு மிதுன ராசிக்கு போயிருக்காருங்க. அங்கே போய் புதன் பகவானும் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்கு இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால
இந்த இடைப்பட்ட ஒரு 90 நாட்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி. ஐயோ! ராகுகேது பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காலகட்டங்களில் மிக மோசமான ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. ஆனால் தற்பொழுது வரக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், பொருளாதாரத்தில் ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலமாகவும் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வந்து சேரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடயும் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்துட்டுருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருதுங்க. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வரக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகுகேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. இது அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தி அடைஞ்சு விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. காதலிப்பவர்களுக்கு இந்த 2024 நிச்சயமாக அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. தற்பொழுது நடந்துட்டு இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்களாம் வந்து நீ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நினச்சி ரொம்ப பயத்தோடு இருப்பீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி 450 500க்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்ஸ்க்கு நல்லா அட்டன் பண்ணுங்கள். இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நிச்சயமாக ரிசல்ட் வரும்போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. உங்களை விட்டு பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளும் சரி நண்பர்களும் சரி கொஞ்சம் நாள் மட்டும் விலகி இருக்க போறாங்க. ஏதாவது ஒரு சூழல் காரணமாக அவர்களையும்
உங்களை விலகி போயிட்டு மீண்டும் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வரக்கூடிய சூழலும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக ஏற்படலாம். அப்படி ஏற்படும் பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம், கவலையும் வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காது. செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிச்சிருவீங்க. நெருங்கிய உறவினரிடம் பக்குவமாக நடந்து கொள்வதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்வீங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இருக்கும் வேலையில் வேறு வேலைக்கு இப்போது முயற்சி செய்ய வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்றது நல்லதுங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும். கடையை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும். பங்குதாரர்களின் ஆதரவு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் உடல் அசதி உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழல் உற்சாகம் தருவதாக இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படுங்க. நண்பர்களுடனிருந்து வீண் மனஸ்தாபங்கள் அகலும். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று எண்ணிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. எதிலும் அவசரம் காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றியை அடைவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க. எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். பெண்களுக்கு எதிலும் நிதானம் தேவை. பொருள் சேர்க்கை உண்டாகும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அரசியல்வாதிகள் தலைமையின் பாராட்டுகளையும் நன்மதிப்புகளையும் பெறுவீங்க. உங்கள் மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளையும் பெற்றுத்தரும். மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது கல்வியில் வெற்றிக்கு உதவும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவுகளிலும் தடை ஏற்படுவதால் குடும்பத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. பண விஷயங்களை பிறரை நம்பி வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததா ரோஹிணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கல்வியில முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டாலும் ஞாபக மறதி மந்த நிலை ஏற்படும். இதனால் பெற்றோர் ஆசிரியர்களின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யறது நல்லதுங்க. அடுத்ததா மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சோதனையான காலமாகும். எனவே பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மாணவர்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவுகள் திருப்தி தருவதாக இருக்கும். எதிலும் முன்னேற்றம் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வர பொருளாதார நிலை உயரும். அதே மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.